ஒருவேளை சாமந்தி நான் மேடையில் இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டாலோ போச்சு. என்ன ஏதுன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண போறா. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் புடிங்க. இவ ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா இன்னும் நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியலையோ? சாமந்தி வந்துட்டியா? இந்தா. எனக்கு எதுக்கு? உனக்கு கொடுக்கறாங்க. என்ன டிரைவர் தம்பி, இத கொண்டு போய் மேடையில கொடுங்க. இந்தாங்க. ஓ அம்மாக்கா? எது? என்ன நீ ஏதோ அவங்க வயித்துல பிறந்த மாதிரி அம்மா அம்மாங்கற? மரியாதையா மேடம்னு சொல்லி பழகு, இல்லனா முதலாளி அம்மான்னு சொல்லு. இதே பழக்கம் தானே அவங்க கிட்ட பேசும்போதும் வரும். அந்த மாதிரி மட்டும் ஒளர்னன்னு வெச்சுக்க, அப்புறம் அவங்க உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாங்க, தெரியும்ல? ஐயோ சாரி, அப்படியே பேசி பழகி போச்சா? அப்புறம் இந்த gift நீ தான் வாங்குனியா? வாங்கல, பண்ண. என்னது பண்ணுனியா? ஆமா டிரைவர் தம்பி, டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ணனு பார்த்தல்ல, கிஃப்டையும் அதே மாதிரி அசத்தலா பண்ணிருக்கேன். வணக்கம் டாட். கங்க்ராட்ஸ். என்னது இது? டாட் இங்க பாருங்க, யோஸ் வந்து அங்க விஷ் பண்றதுக்கு விரிச்சு பாருங்க மேடம். சொல்லுங்க. ஓ Thank you. என்னது இது? ஒரிஜினல் இன்னும் கிடைக்கல மேடம். அதான் ஒரிஜினல் மாதிரி அதே டிசைனில் உங்களுக்காக பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஒன்று, கூடிய சீக்கிரமே ஒரிஜினல் உங்கள் கைக்கு வரும் மேடம். அதுக்கு நான் கேரண்டி. அது வரைக்கும் இந்த டூப்ளிகேட் உங்கள் கையில் இருக்கட்டும் மேடம். இத ஏ கிரேட்ல வை. ஓகே மேடம். அப்புறம் அர்ஜுன் கொடுத்த கிஃப்டையும் இது கூடவே ஏ கிரேட்ல வை. ஓகே மேடம். அம்மா என்னோட கிஃப்ட ஏ கிரேட்ல வைக்க சொல்லிட்டாங்க. வாவ், இந்த கிரெடிட் மொத்தமும் சாமந்திக்கு தான். இது உடனே அவர்கிட்ட சொல்லணும். கங்க்ராட்ஸ். Thank you so much. அப்புறம் ஊர் எப்படிப்பா இருக்கு? வழக்கம் போல நல்லா இருக்கு சார். ராஜா ராணி இல்லாத ஊர் எப்படிப்பா நல்லா இருக்கும்? அது என்னமோ வாஸ்துவம் தான் சார். அதை பற்றி நினைச்சாலே அப்படியே பகீருங்குது. கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரங்களை பிடிச்சாகணும். போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஹாய் ரோஜா. ஹாய். வெல்கம் ஹோம். Thank you. நல்லா இருக்கு உங்க வீடு. Oh, it's my pleasure. And என்னாச்சு, ஏன் உடல் லைட்டு? பயங்கர டிராஃபிக், வண்டி நகரவே இல்ல. நான் டென்ஷன் ஆயிட்டேன். எதுக்கு டென்ஷன்? உங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மி ஆகுதுல்ல, அதனால தான். யார் இது? அவகிட்ட ஆதவன் இப்படி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இவனுக்கே தெரியல. லேட் ஆயிடுச்சு. முதல்ல ஸ்டேஜுக்கு போய் அம்மா அப்பாவை பாத்துடலாமா? நான் அம்மா கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வாங்க.
ரோஜா ஆதவ். அது யாரு? ஆதவ் அது யாரு? அது ரோஜான்னு பேரு. நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்றாளா? என்னவா ஒர்க் பண்றா? ஏர் ஹோஸ்டஸாக ஒர்க் பண்ணுறாமா. மாம், ஷீ இஸ் வெரி சின்சியர் ஒர்க்கம்மா. இன்ஃபேக்ட் நான் என்ன ஆதவ், நீயும் திடீர்னு அந்த அர்ஜுன் மாதிரியே மாறிக்கிட்டு வர? கொஞ்சம் எடுத்து கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையால இருக்கு. எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த டிரைவர் தம்பிக்கு. அவனை ரொம்ப நல்ல பையனா நினைச்சிட்டேன். சும்மாவே விடக்கூடாது அவனை. ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை. இருமா, என்னமா பிரச்சனை? நானே கோவத்துல இருக்கேன், இதுல நீ வேற. போ. என்னதான் உன் பிரச்சனை இப்போ? என்ன? அம்மா இல்லம்மா, இப்ப வேண்டாமே. அக்காவுக்கும் ஆதவ் சாருக்கும் நல்ல பழக்கம் இருக்கும் போல இருக்கு. நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. அங்க போய் நின்னா தேவையில்லாம பிரச்சனை வந்துட போகுது. பாவமா அக்கா. இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ போமா, போய் வேற வேலை இருந்தா பாரு. போ. சாரி ஃபயர், நான் வேணும்னு பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.